வேலு, போன விஷயம் என்னப்பா ஆச்சு? ஏமா, யாரும் கடன் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? ஆமாப்பா. இந்த பாரு, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. முயற்சியை இத்தோட விட்டுரு. இந்த பாரு, யார்கிட்ட பணத்தை வாங்கினியோ அவங்க எல்லார்கிட்டயும் அதை திருப்பி கொடுத்துரு. நமக்கு அந்த வீடு வேணாம்ப்பா. கடன் வாங்கித்தான் அந்த வீட்டை மீட்கணும்னு எந்த அவசியமும் இல்லப்பா. நீ இப்படி கஷ்டப்படுறத பார்க்க என்னால முடியலப்பா. வேலு, நமக்கு இந்த வீடு வேணாம்ப்பா, விட்டுருப்பா. அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. அது வெறும் வீடு இல்ல, நீங்க கட்ட கோவில். அது என்னால விட்டு கொடுக்க முடியாதுப்பா. நாங்க எப்படியாவது அந்த வீட்டை மீட்க முயற்சி பண்றோம்ப்பா. பாரு, வீட்டை மீட்கிறேன்னு பெரிய கடனை போய் மாட்டிக்காதீங்கப்பா. இன்னைக்கு நாம வாழற வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை. கடனை வாங்கி அந்த வீட்டை மீட்டு அதுக்கப்புறம் அந்த கடனை அடைக்க முடியாம கஷ்டப்பட்டோம்னா அப்புறம் அந்த வீட்டுல இருந்தும் நிம்மதி இருக்காதுப்பா. இல்லப்பா, எப்படியாவது நான் அந்த வீட்டை மீட்டே ஆகணும். வேலு, சக்தி, நீயாவது வேலுக்கு எடுத்து சொல்லி புரிய வைமா. நான் கட்டின வீடுங்கிறதுனால அந்த வீட்டை மீட்கணும்னு தீவிரமா இருக்கா. ஆனா சூழ்நிலை சரியில்லையம்மா. மேலும் மேலும் கடனை வாங்கி நிம்மதியை நீங்க தொலைச்சிட வேணாம். பாரு, நீங்க ரெண்டு பேரும் இப்படி கஷ்டப்படுறத பார்க்க என்னால முடியலம்மா. நீங்க எந்த கஷ்டமும் பட வேண்டாம் மாமா. நாங்க முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றோம். நம்ம வீட்டை மீட்கிறதுல வேலு ரொம்ப உறுதியா இருக்காரு. அவரோட நம்பிக்கையை பொய்யாக்க நான் விரும்பல மாமா. எனக்காக இவங்க ரெண்டு பேரும் யார் யார்கிட்டயோ கடனை கேட்டு அலையறத பார்க்க என்னால முடியலமா. நீங்களாவது அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. வீடு இல்லைன்னா கூட நாம நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம். தயவு செஞ்சு அவங்க கிட்ட பேசி நம்ம நிலைமையை புரிய வைங்க. லட்சம் கொடுத்தா கண்டிப்பா அதை நான் திருப்பி கொடுத்துறேன் சார். சார், நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா என் கார் கம்பெனி டாக்குமெண்ட்ஸை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துறேன் சார். என்ன சங்கரு, அதெல்லாம் வேண்டாம்பா. என்கிட்ட இருந்தா உனக்கு ஹெல்ப் பண்ணாம இருப்பனா? எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல. என் சிச்சுவேஷன் ரொம்ப பேடா இருக்கு. இப்ப என்னால உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. தப்பா நினைச்சுக்காத. சாரி சங்கர். சரி சார், பரவாயில்ல. வா வேலு, வாமா சக்தி, வாங்க உட்காருங்க, வாங்க வாங்க. வாப்பா உட்காரு. நீங்க பேசிட்டு இருந்ததை நாங்க கேட்டோன்னு எங்களுக்காக உங்க கார் கம்பெனியவே அடமான வைக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களே. வேற என்னம்மா பண்றது? நாம ஒரு பெரிய தொகையா கடன் கேட்கிறோம். அவங்க கிட்ட ஒரு ஆதாரத்தை வச்சாதானமா கடன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நாம எதையாவது அடமானம் வச்சாதான் அவங்களும் நம்பிக்கையோட நமக்கு பணம் கொடுப்பாங்கம்மா. எல்லாம் ஒரு நம்பிக்கைக்கு தாமா. சார், எல்லாரும் உதவி செய்வாங்க சார். ஆனா நீங்க செய்யறத உதவின்னு சாதாரணமா சொல்லிட முடியாது சார். அதெல்லாம் விடுப்பா. போன விஷயம் என்னாச்சு சார்? எனக்கு தெரிஞ்ச 2-3 பிசினஸ் மேன் கிட்ட கடன் கேட்டேன். அவ்வளோ பெரிய அமௌண்ட் எல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சார். அப்பா ரொம்ப நம்பிக்கை இல்லாம பேசுறாரு. நாம எல்லாம் கஷ்டப்படுறத பார்த்து அந்த வீட்டையே வேண்டான்னு சொல்றாரு. அவர் அப்படி சொல்றது எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஒன்னும் கவலைப்படாத வேலு, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. யார்கிட்டயாவது பணம் கேட்டு பார்ப்போம்.
நாங்க உங்களை ரொம்ப சிரமப்படுத்துறோம்னு நினைக்கிறேன் சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை யாரும் கையில வச்சிருக்க மாட்டாங்க. அதான்ப்பா பிரச்சனை. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஃபைனான்சர் இருக்காரு. சினிமாவுக்குலாம் அவர் தான் ஃபைனான்ஸ் பண்றாரு. அவர்கிட்ட கேட்டா இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை நம்ம கொடுக்க வாய்ப்பு இருக்கு. வாங்க நம்ம அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். சரிங்க சார். சரிங்கண்ணா. வாப்பா வணக்கம் வேலு, பணம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டியா? என்னப்பா என்னாச்சு? சேட்டு, நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். 2 கோடி ரூபாய் எங்களால முழுசா அரேஞ்ச் பண்ண முடியல. 1 கோடி ரூபாய் கிட்ட எப்படியோ கடன் வாங்கி சேர்த்துட்டோம். இன்னும் 1 கோடி ரூபாய் சேர்க்க வேண்டியிருக்கு. பணம் கைக்கு வந்ததும் நாங்க அப்படியே கொடுத்துறோம் சேட்டு, கொடுத்துறோம். என்ன வேலு விளையாடுறியா? நீங்க பணம் தர மாட்டீங்கன்னு அப்பயே தென்னரசு சொன்னாரு. அவர் சொன்னது தான் சரியா இருக்குது. சேட்டு, வேலு இது ஏலம். என்னால தனிப்பட்ட முறையில் எந்த முடிவும் எடுக்க முடியாது. நீங்க சாகாலத்துக்குள்ள ஏலத்தொகை மொத்தத்தையும் கொடுத்துட்டு நீங்க வீட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலனா உங்களுக்கு அடுத்தபடியா இருக்கவருக்கு இந்த வீடு போயிடும். சேட்டு